முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் இல்லத்திலிருந்து மீட்கப்பட்ட சுகோபோகி கார் தொடர்பில் பல புதிய விடயங்கள் வெளியாகியுள்ளன. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து உதிரி பாகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான சுகோபோகி கார் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட தனது தனி செயலாளருடையது என லொஹான் ரத்வத்த தம்பதிகள் கூறினாலும், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் காரே அது என்பது நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது விளக்கமறியலில் இருக்கும் லொஹான் ரத்வத்த பல ஆண்டுகளாக இந்த காரை பயன்படுத்தியுள்ளார் என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மிரியான அமுதேனிய மண்டப வீதியில் அமைந்துள்ள 3 மாடி சொகுசு வீட்டில் சந்தேகத்திற்கிடமான இலக்கு தகடு இல்லாத கார் ஒன்று இருப்பதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி மிரியான தலைமையக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவியான ராசிபாபா ரத்வத்தவின் வீடு என்பது தெரிய வந்துள்ளது. அதன் பிரகாரம் அவரது தொலைபேசி இலக்கத்தை கண்டுபிடித்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையின் போது துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட கணவரின் தனிப்பட்ட செயலாளரான சஞ்சீவ பஸ்நாயக்க கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் தமக்கு தெரிவித்துவிட்டு காரை தனது வீட்டில் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்தார். எனினும் போலீசார் நுகேகொட நீதவான் நீதிமன்றில் விவரங்களை அறிவித்து கடந்த 26ஆம் தேதி குறித்த காரை காவலில் எடுத்துக்கொண்ட அதேவேளை ரத்வத்த குடும்பத்தினர் காணாமல் போயுள்ளனர். போலீசாரால் கைப்பற்றப்பட்ட கார் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு குறித்த காரில் சென்றிருந்தமை தெரிய வந்ததோடு காரின் பதிவு இலக்கமும் கண்டறியப்பட்டுள்ளது. KY 6864 என்ற எண்ணை அந்த காரில் பொருத்தியிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.